இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள்: தோல் உளுந்து, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, எள்ளு, கருவேப்பிலை அலசினது, அலசி காய வச்சது, கட்டி பெருங்காயம், கல்லுப்பு, காஞ்ச மிளகாய். இதை எல்லாத்தையும் லேசாக எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஒன்று ஒன்றா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா செவக்காக வறுக்கணும். வறுத்துக்கலாம், கொட்டிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கட்டு. இப்போ இது மாதிரி செவக்காக வறுத்து ஆற வச்சிடணும். எவ்வளோ செவக்காக வறுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும். இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். நான் அரைச்சி முடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சி இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அனந்திகா சேனல். எல்லோரும் பாருங்கள்.